வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கர்ப்பத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்கள் 30லேருந்து 35வது நாள் வரை இந்த சில விஷயங்களை செய்யாதீங்க. இது கரு தங்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மற்றும் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் சில குறிப்பிட்ட சில நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் உங்களுடைய கரு அந்த மாதம் தங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. அந்த விதத்தில் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு மாதம் என்னோடய பீரியட் டேட் தள்ளி போயிட்டு கரெக்டாக எனக்கு ஒரு 2 நாள் ஆகுதுக்கா, 3 நாள் ஆகுதுக்கா, 5 நாள் ஆகுதுக்கா, அதாவது 30 நாள் முடிஞ்சு 31, 32 அந்த மாதிரி உங்களுக்கு 5 டேஸ் கேல்குலேஷனில் இருப்பீங்க. 35வது நாள், 36வது நாள் அந்த மாதிரி இருந்துகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி கேல்குலேஷனில் வரும்போது மேக்ஸிமம் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு நீங்கள் எப்போ எடுப்பீங்கன்னா 35வது நாள் தான் எடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது சில பெண்களுக்கு அந்த டைமில் நெகட்டிவ் வந்ததுன்னா, அதாவது சிங்கிள் லைன் வந்ததுன்னா 45 டேஸில் அந்த மாதிரி எடுப்பீங்க. ஸோ குறிப்பிட்ட இந்த 30லேருந்து 35 அந்த 45வது இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இந்த சில விஷயத்துங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலே, தவிர்த்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கரு தங்கியிருந்ததுனா, அதாவது அந்த குழந்தையானது உங்களுக்கு தங்கியிருந்ததுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் விஷயத்தை காட்டிடும். என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு நீங்கள் செய்யக்கூடாதுன்னா, இப்போது உங்களுக்கு 30வது நாள் இருந்து உங்களுக்கு தள்ளி போயிருக்கு, 1 நாள் 2 நாள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக முக்கியமான விஷயம், நீங்கள் தூங்கும்பொழுது குப்புறப்படுத்து சில பெண்கள் பார்த்திங்கன்னா குப்புறப்படுத்து தூங்குகிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரியான சின்ன தவறு கூட உங்களுடைய கருவை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அந்த மாதிரி கவுந்து படுக்கிறத நீங்கள் தவிர்த்துடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டேஸ் இந்த மாதிரி தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண ஈகரில் நீங்கள் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்கன்னா, இந்த மாதிரி தள்ளி போயிருக்கு, நான் செக் பண்ண போகிறேன் 35வது நாள் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த பர்டிகுலர் டேஸ் நீங்கள் அதிகமாக இனிப்புகளை சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் இனிப்பு வகைகளை அதிகமாக எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் குறிப்பிட்டு பேரிச்சம்பழம் அந்த மாதிரி விஷயங்களை அந்த பர்டிகுலர் டேஸில் நீங்கள் எடுத்துக்கூடாது. எதற்காக இனிப்பு வகைகளை தவிர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பொதுவாக சில பெண்களுக்கு இனிப்பு சாப்பிட்டா பீரியட் வந்துடும் அப்படின்ற விஷயங்கள் சில பெண்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, அவங்களோட உடல்வாகு பொறுத்து பார்த்திங்கன்னா இனிப்பு சாப்பிட்டா அவங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால தான் குறிப்பிட்டு நீங்கள் இப்போ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேஸ் 30லேருந்து 35வது நாள் 45 நாள் நீங்கள் செக் பண்ணுற வரைக்குமே இனிப்புகளை முழுமையாக தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக செய்யக்கூடாத விஷயம் இந்த பர்டிகுலர் டேஸில் ஜங்க் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து ஃபுட்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது, இட்லி தோசையாக இருந்தால் கூட வெளியில் இந்த பர்டிகுலர் டேஸ் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வராமல் வீட்டிலையே குறிப்பிட்ட நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் சமைச்சு ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றது, மினிமம் சும்மா நீங்கள் சத்து இல்லாமல் சாப்பிட்டா கூட மினிமம் சாப்பிட்றத கூட உங்களோட வீட்லேயே நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுன்றது ரொம்ப நல்லது. எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய பொருட்கள் அந்த உணவுகளில் என்னென்ன மசாலா கலப்பாங்க, என்னென்ன ஆயில் சேர்ப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் கூடிய மெனக்கட்டு அந்த மாதிரியான அந்த பர்டிகுலர் டேஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தவிர்த்துடுங்க. அடுத்தது இன்னும் ஒரு அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வாக்கிங் போகிற பெண்கள் இல்லை பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், ஜிம் போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா, சம் ரீசன்ஸ் குழந்தைக்காக வெயிட் லாஸ் பண்ணுற அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் தள்ளி போயிருக்குன்னா அந்த குறிப்பிட்ட நாள் நீங்கள் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதே அந்த 5 டேஸ் ஸ்டாப் பண்ணுறதுன்றது நல்லது. எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சும்மா மைல்டாக அதிகமாக ஸ்டமக்குக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரியும் வயிற்று பகுதிக்கு அதிகமாக அழுத்தம் கொடுக்குற மாதிரியான எக்ஸசைஸ்களை பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்க்கிறதுன்றது ரொம்ப நல்லது. வெயிட்டு தூக்கக்கூடாதுன்ற விஷயம் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் தெரியும். குறிப்பிட்டு இந்த நாட்களில் நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா வெயிட்டை குனிஞ்சு வெயிட் அதிகமாக தூக்கி அப்படி இடுப்பில் வைக்கிறது, இல்லை அதிகமாக பக்கெட்டோ இல்லை சம்திங் எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் நீங்கள் அப்படி இழுத்து தூக்கும் பொழுது நம்மளுடைய அந்த கைப்பகுதியிலேருந்து நம்ம அதிகப்படியாக வெயிட்டை தூக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தானது அடி வயிற்று பகுதியிலேருந்து தான் மொத்த ஸ்ட்ரென்த்துமே நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அதிகமாக அடி வயிற்றுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி நம்ம செய்யும்பொழுது அந்த சமயத்தில் கருவும் களையிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தகவலாக சொல்கிறேன், மற்றபடி தப்பாக எடுத்துக்காதீங்க.
ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை இந்த 30லேருந்து 35வது நாட்கள் நம்ம வந்து தவிர்த்தனாலே கண்டிப்பாக உங்களுடைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ தெரியாத பெண்கள் இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக கவுந்து படுக்காதீங்க. உணவுகளில் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தவிர்த்து நம்ம இன்னொரு விஷயம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுறது, நான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இந்த மாதிரி தள்ளி போயிருக்கு, இந்த மாதமாச்சும் எனக்கு பாசிட்டிவ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகப்படியான பதட்டத்தில் வந்து இருக்கிறத தவிர்த்துக்குங்க. பதட்டம் தவிர்க்க முடியாதது தான், எனக்கு நல்லாவே புரியும். ஆனாலுமே அந்த பதட்டம் நீங்கள் டென்ஷன் ஆகிறது கூட உங்களுடைய ஹார்மோன் நிலையை வந்து மாற்றிடும். இது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும்ன்றதை நான் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்.